செஸ்ன்னு சொன்னதும் யூரோப்பியன் கேம்னு நினைச்சிங்களா? அதான் இல்ல. செஸ் பிறந்தது இந்தியால தான். 6th செஞ்சுரியில குப்தா எம்பையர் டைம்ல சத்துரங்கான்னு ஒரு கேம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் இந்த கேம் பெர்ஷியாக்கு போய் ஷட்ரஞ்ச் ஆச்சு, கடைசியில யூரோப்க்கு போய் செஸ் ஆச்சு. ஆனா இந்த செஸ் கேம்க்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்கு. முன்னாடி காலத்துல ஒரு திமிரு பிடிச்ச அரசன் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு ஞானி வந்து சொன்னாரு, இதை ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு அறிவு இருக்கும்னு. அப்புறம் அந்த ஞானி செஸ் கேமே அரசனுக்கு காட்டி விளையாட வச்சாரு. விளையாடி முடிஞ்சதும் தோத்த அரசன் கேட்டாரு, நீ ஜெயிச்சிட்ட, உனக்கு என்ன வேணும்? அந்த மனுஷன் ரொம்ப ஹம்பிளா சொன்னான், பெருசா எதுவும் வேண்டாம் மகாராஜா. செஸ் போர்டோட ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல 1 அரிசி போடுங்க, நெக்ஸ்ட் ஸ்கொயர்ல 2, அப்புறம் 4. ஒவ்வொரு ஸ்கொயர்லயும் ப்ரீவியஸோட டபுள் போதும். இதை கேட்ட அரசன் சிரிச்சாரு. ஆனா கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே 64 ஸ்கொயர்ஸ் முடியும் போது 18 குவிண்டிலியன் அரிசி கிரெயின்ஸ் தேவைப்பட்டது. அப்போதான் அரசன் புரிஞ்சுக்கிட்டாரு, இது ஒரு கேம் இல்ல, இது ஒரு மைண்டோட பவர்னு. இப்படி இந்தியால இருந்து உலகத்துக்கு போன எந்த விஷயத்தை பத்தி நம்ம நெக்ஸ்டா பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்.